விஜய் வந்து 6 மாதத்துக்கு 4 மாதத்துக்கு முன்பு எங்கு இருந்தார், இன்று எங்கு இருக்கிறார் என்பது பார்க்கும்போது நிச்சயமா அவர் மீது கடும் அழுத்தம் இருக்கிறது. சோ இந்த அழுத்தத்தை எல்லாம் இப்போ ரொம்ப சிம்பிள் கார்த்தி, ஒருவேளை திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்து விட்டால் விஜயனுடைய எதிர்காலம் என்ன? அசெம்பிளியில தனித்து போட்டியிட்டு யாருமே ஜெயிக்கலன்னு வச்சுக்கோங்க. அவரை தவிர யாரும் ஜெயிக்கல. ஒரு உதாரணத்துக்கு என்ன 5 ஆண்டுகளுக்கு அவர் திரைப்படத்துறையிலையும் அவரால் ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா படமே ரிலீஸ் ஆகாது. சோ நிச்சயமா நாளைக்கு வந்து ஒருவேளை நான் திருப்பி நடிக்கிறதுக்கு போறேன்னு சொன்னா கூட அதற்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படும். சோ அவருடைய கெரியரே வந்து இந்த தேர்தலில் அவர் எடுக்கும் முடிவுதான். இதுக்கு அப்புறம் ஒரு 20 எம்எல்ஏவோ 25 எம்எல்ஏவோ ஒரு கூட்டணி மூலம் அவர்களுக்கு கிடைத்தால் அவருக்கு 5 ஆண்டு காலம் டு பில்ட் ஆன் இட். அவர் கொள்கை எதிரியோட எந்த விதத்துல சமரசம் செய்தாலும் அதை ஜஸ்டிஃபை பண்ண வேண்டிய இடம் வரும்ல. அதிமுக எங்க கொள்கை இல்ல அதிமுக சொல்ல இல்ல பாஜக அதிமுக கூட்டணியை விட்டுட்டு வெளியில போகுமா? அதுக்கான வாய்ப்பு இல்லாத போது எதுக்கு போகணும் அப்படின்னா நீங்க ஏதோ ஒரு விதத்துல சமரசம் பண்றீங்கன்னு தானே வரும். இல்லைங்க, அதிமுகவுடன் எனக்கு கூட்டணி, அதிமுகவுக்கு பாஜகவுடன் கூட்டணி. என்ன ப்ராப்ளம் இதுல? இப்ப உங்களுக்கு நான் கேக்குறேன் பீகார்ல எல்ஜேபி, ஜேடியு, பிஜேபி 3 கட்சிகள் இணைந்து அப்புறம் சில சிறிய கட்சிகள் எல்லாம் இணைந்து என்டிஏல இருக்கிறாங்க. எல்ஜேபி என்ன பண்றாங்க? எங்க கூட்டணி பிஜேபியோட, எங்க கூட்டணி வந்து ஜேடியுவோட நிதிஷ்குமாரோட கிடையாது. ரைட். சிராக் பாஸ்வான் என்ன பண்றாரு? ஜேடியு எங்க நிக்குதோ எல்லா இடத்துலயும் கேண்டிடேட் போடுறாரு. ஆமா, அது சிலர் சொன்னாங்க அது பிஜேபி சொல்லிதான் அவர் பண்ணாரு. அது வேற விஷயம், பண்ணிருக்கலாம். பட் இது வந்து இங்க மட்டும் இல்ல, பல முறை நடந்திருக்கிறது.